மேரேஜ் லைஃப், செக்ஷுவல் லைஃப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. நல்ல சந்தோஷமா வாழணும், நல்லா வாழணும் அப்படின்றத ஆசைப்படுவாங்க. நான் வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். அப்ப அந்த பொண்ணு ஒண்ணு கேக்குதுன்னா நான் ரெண்டா மூணா நான் வந்து சர்ப்ளஸா எல்லாமே வாங்கி கொடுப்பேன். அந்த பொண்ணை மட்டும் நான் பாத்துக்கிறது இல்ல, அவங்க குடும்பத்தையே என் குடும்பமா பாத்துக்குவேன். இன்ஃபேக்ட் வந்து பாருங்க, அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு நான் தான் பையனா இருந்து அந்த பொண்ணுக்கு தங்கச்சி இருந்துச்சுன்னா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, அப்பா அம்மா கூட உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது, பாத்துக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டா செய்வாங்க மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்க மாமியார் குடும்பத்துக்கு ஒரு பையனா இருந்து செய்வாங்க அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லைங்க. ஆனா பெருசா வந்து யோசிக்கிறது, அம்மா நான் எல்லாமே செய்யறேன், எல்லாமே பண்றேன், நீ ஓவரா எனக்கு வந்து என் தலைமையில ஏறி உட்காந்து என்னை வந்து மிளகா அரைக்க கூடாது அப்படின்றதுல சாலிடா வந்து குறியா இருப்பாங்க. உனக்கு நான் அடங்கி போகவே மாட்டேன். மேஷம்னாலே அடங்க மறு அப்படின்றதாங்க அர்த்தம். பார்ட்னர்ஸ் வந்து இவங்க கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றது இவங்களுக்கு புரியாது. அதை வந்து இவங்க கிட்ட ஓப்பனா சொல்லணும். இளமறைவு காய்மறைவு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இளமறைவு காய்மறைவெல்லாம் சொன்னா இவங்களுக்கு தெரியாது எது வந்தாலும். ஏன்னா அவங்களுக்கு அப்படி எல்லாம் பேச தெரியாது. ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சாரி வாங்கி கொடுக்கணும், என்ன கொஞ்சணும் கெஞ்சணும், என்ன தலைமையில தூக்கி வச்சு நான் ஆடணும், இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா மேஷத்துக்கிட்ட அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வெறும் 40% அப்படின்னு தான் சொல்லணும். மேஷத்தை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ரொம்பவே பாக்கியசாலிகள் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஒரே ஒரு விஷயம், அவங்களோட ஈகோவை ட்ரிகர் பண்ணக்கூடாது. ஈகோவை ட்ரிகர் பண்ணும் அவங்க கூட நம்மளால வாழ முடியாது.